பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் பிபவர்எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதில் கடைசியாக ஏரியா அண்ட் வால்யூமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போவும் நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை கற்றுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். சரிங்களா? டெய்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துங்க, குரூப் ஸ்டடி பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, find the percentage increase in each side of a triangle if its each side is doubled. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன சொல்றாங்கன்னா 3 சைட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒவ்வொரு சைடையும் நம்ம டபுள் பண்ணோம்னா அது என்ன இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏரியான்றது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இது நமக்கு தெரிஞ்ச ஏரியா ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சைடுமே டபுள் ஆகுது அப்படின்றாங்க. இது பேஸ், இது ஹைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய நியூ ஏரியா எடுத்துக்கிறேன். நியூ ஏரியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 இன்டூ டபுள் அப்படின்னா 2 டைம்ஸ் பேஸ், டபுள் அப்படின்னா 2 டைம்ஸ் ஹெச். ஸோ ஹெச்சும் டபுளாக இருக்கும், பேஸும் டபுளாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது, இப்போ நியூ ஏரியா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2BH. இதுதான் நமக்கு நியூ ஏரியா. இப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இன்க்ரிமெண்ட் இன் ஏரியா. ஸோ ஏரியாவோட இன்க்ரிமெண்ட் என்ன, நியூ ஏரியா மைனஸ் ஓல்டு ஏரியா, பழைய ஏரியா. என்னது, 1/2BH. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2BH மைனஸ் 1/2BHனா 3/2BH. சரிதானா? சரி, இப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் பை ஒரிஜினல் ஆர் ஓல்டு ஒன். இன்க்ரிமெண்ட் பை ஒரிஜினல் ஆர் ஓல்டு ஒன் இன்டூ 100. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா 3/2BH பை 1/2BH இன்டூ 100. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது, BH கேன்சல் பண்ணிட்டோம், 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 × 100 இருக்கும். 3 × 100 நமக்கு என்னது, 300 இருக்கு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 300% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிள்ல ஒவ்வொரு சைடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா 300% சேஞ்சஸ் இன் ஏரியா கிடைக்கும். சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின்ல இந்த given figure இதுல பாத்தீங்கன்னா angle B is to C in the ratio 2:3, find angle B. இதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுல ஆக்சுவலா இந்த டேட்டா क्वेश्चनல இல்ல. பாருங்க, 272ல ஒரு ட்ரையாங்கிள் சொல்லிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிள் மட்டும் சொல்லிருக்காங்க, A ஓட எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஆங்கிள் B, ஆங்கிள் C என்னன்னு சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆங்கிள் B is to ஆங்கிள் C equal to 2:3 ன்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் ஆங்கிள் B equal to 2x, ஆங்கிள் C equal to 3x. இது ரேஷியோல இருக்கிறதுனால ஒரு unknown வேரியபிள் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ A என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிள் A equal to 130. இங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா, இங்க என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 30 இருக்கு இல்லையா? நான் ஒரு தடவை क्वेश्चனை செக் பண்ணிக்கிறேன், அது 30யா என்ன அப்படின்றத. ஒன் 130 தான். சரிங்களா? இங்க 130 தான் क्वेश्चनல, 130 இருக்கு. இங்க நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு
லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டா பிரிக்குது அப்படின்னா சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைடு வந்து 180 இருக்கும். சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள், இது ஆங்கிள் A, இது ஆங்கிள் B அப்படின்னா ஆங்கிள் A plus angle B equal to என்னதுன்னா 180. A straight line is divided by any ray அப்படின்னா sum of adjacent angles 180. இப்போ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா இங்க ஆங்கிள் வந்து 130, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஏபின்றது ஸ்ட்ரெயிட் லைன், இது 130 இந்த பக்கம் இருக்குன்னா அப்போ அந்த இது வந்து என்ன ஆகும்னா அதோட காம்ப்ளிமெண்ட் இங்க இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க எவ்வளவு இருந்திருக்கணும், 130 பிளஸ் 50 தான் நமக்கு என்னது இங்க 180. அப்போ இங்க ஆங்கிள் வந்து என்னவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, 50 இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கான்செப்ட், இந்த ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் A 50 ன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சோ இப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் A plus angle B plus angle C equal to 180 டிகிரி இல்லீங்களா? சரிதானே? சரி, அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா 2x plus 3x plus angle 50 equal to 180 டிகிரி அப்படின்னா 2x plus 3x வந்து என்ன ஆகுதுன்னா 5x, 5x equal to 180 minus 50. அப்போ 5x equal to 180 minus 50 வந்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் நமக்கு 130 கிடைக்கும். அப்ப x equal to 130 by 5, இதுல 2 5s are 10, மறுபடியும் எவ்வளவு இருக்கும்னா 26 இருக்கும் இல்லைங்களா? இப்போ x வந்து 26. क्वेश्चन என்ன கேக்குறாங்க, angle B கேக்குறாங்க. angle B ன்றது என்னது 2x, 2x னா 2 into 26 என்னது 52 டிகிரி. இதுதான் angle B. ஒருவேளை எக்ஸாம்ல angle C கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 3x, 3 into 26, 326 எவ்வளோ நமக்கு 78 கிடைக்கும். சரிங்களா? சோ angle B angle C கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? To 73, the total surface area of a cube is 384 meter square. Find the side of a cube. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 273, the total surface area of a cube. Surface area னா SA. Surface area of a cube. கியூபுக்கான surface area என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6a square. இதுதான் கியூபோட surface area. அப்ப நான் என்ன பண்றேன்னா 6a squared equal to 384. அப்போ a squared equal to 384 by 6. இப்போ நம்ம இத 1 6 are 6, 384 ல எத்தனை 6 அப்படினு பாத்தீங்கன்னாக்க 64 6 இருக்கும். சரிங்களா? சோ அப்ப a equal to என்ன நமக்கு கிடைக்குது, ரூட் எடுத்துக்கணும். a square equal 64 னா a equal to root of 64. root of 64 னா என்னது நம்மளுக்கு 8. சரிங்களா? அப்போ இங்க மீட்டர் ஸ்கொயர் இருக்கு அப்படினால சைடு a ன்றது என்ன அப்படினா சைடு ஆஃப் a ஸ்கொயர். அப்போ சைடு ஆஃப் a ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, சைடு ஆஃப் a கியூப் வந்து என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 8 மீட்டர் கிடைக்குது. சர்ஃபேஸ் ஏரியா 384 இருந்தா சைடு வந்து நமக்கு 8 மீட்டர். அடுத்த क्वेश्चन போலாமா? to 74. இதுல solid metal, 3 solid metal cube whose edges are 6 8 10. இப்போ 3 solids இருக்கு, small solids இருக்கு, அது வந்து cube அப்படினு சொல்றாங்க. melted and formed as a new cube. அது எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கியூப் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படினா find the edge of a new cube. இப்போ what are the solids இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3 metal solids of solid cubes இருக்கு இல்லீங்களா? அதுல first one என்ன சொல்றாங்க, first one ஓட size edge வந்து 6. first cube க்கு 6, second cube ஓட edge வந்து 8, third cube ஓட edge வந்து என்னது 10 cm. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப் இது எல்லாமே நம்ம மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கியூபை கொடுக்க போறோம். ஒரு எல்லா சின்ன கியூபையும் மெல்ட் பண்ணி ஒரு புது கியூப், ஒரு பெரிய கியூப் வந்து உருவாக போகுது இல்லையா? அப்ப வால்யூம் ஆஃப் ஆல் த 3, வால்யூம் ஆஃப் ஆல் த 3 அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு a கியூப் இல்லையா? இது வந்து ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் a கியூப் வந்து என்னன்னா a கியூப். அப்போ a ன்றது என்னன்னா சைடு. சோ சைடு தெரிஞ்சா போதும் we can find volume. அப்ப நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு சின்ன கியூபோட வால்யூமையும் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப 6 கியூப் plus 8 கியூப்
plus 10 cube. சரிங்களா? அப்போ 6 cube னா என்னது நமக்கு 216. 8 cube னா என்ன 512 plus 10 cube னா என்ன 1000. சோ எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 628 112 257 1728. இதுதான் வால்யூம் ஆஃப் நியூ கியூப் அப்படின்னு கூட சொல்லலாம். வால்யூம் ஆஃப் நியூ கியூப் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1728 சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும். சரி, இப்போ क्वेश्चन என்ன அப்படினா find the edge of new cube. அப்படினா நமக்கு எட்ஜ்னா என்ன நமக்கு எட்ஜ் அப்படினா நமக்கு a. இது வந்து என்னதுன்னா a கியூப் தான். இது வந்து வால்யூம் அப்படினாலே கியூப்ல வரும். சைடு அதாவது சைடோட கியூப். இப்போ a நம்ம என்ன பண்ண போறோம் கியூப் ரூட் ஆஃப் 1728. 1728 ஓட கியூப் ரூட் என்ன? இது வந்து ஒரு ஃபெமிலியர் நம்பர். என்னது 12 கியூப். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஆஃப் 12 கியூப்னா ஆன்சர் என்னது இங்க 12. அப்ப எட்ஜ் ஆஃப் a நியூ கியூப் வந்து என்னது நமக்கு 12 தான் நமக்கு எட்ஜ் ஆஃப் a நியூ கியூப். 1728 ன்றது 12 ஓட கியூப். இது வந்து மறக்காதீங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏனா 1729 ன்றது ராமானுஜம் நம்பர் அப்படினு சொல்லுவாங்க. 1729 can be written as 12 cube plus 1 cube. அதாவது 1728 plus 1. இது பேர் ராமானுஜன் நம்பர் சொல்லுவாங்க. சோ 1728 ன்றது ஒரு ஃபெமிலியரான நம்பர். கியூப்ல வந்து ரொம்ப ஃபெமிலியர். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து 275 பார்க்கலாமா? 275 ல the volume of cube is 125. 275 volume of a cube is நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 125. then surface area கேக்குறாங்க. அதாவது என்னது a cube equal to 125 அப்படினா a equal to cube root of 125. cube root of 125 னா இது என்ன பண்ணலாம் cube root of 5 cube னு எழுதுறோம். 125 is a 5 cube. அதனால a equal to நமக்கு 5. சரிங்களா? இப்ப surface area of a cube என்ன நமக்கு 6a square. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சம். அப்ப என்ன ஆகுது 6 into 5 square அதாவது 6 into 25. 5 square னா 25. 625 என்ன நமக்கு 150. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 276. and the total surface area of a cube is 384 meter square volume. இப்போ என்ன சொல்றாங்க surface area வந்து 384. एक्चुअली அது ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம். அதே 384 ல சைடு மட்டும் கேட்டிருந்தாங்க. இங்க வால்யூம் கேக்குறாங்க. So 6a square equal to 384 அப்படினா a squared equal to 384 by 6 which is 64. இப்போ a னா நமக்கு ஸ்கொயர் ரூட் 8 cm. இதுதான் சைடு இல்லையா? இப்போ வால்யூம் ஆஃப் a cube என்ன அப்படினா என்ன? வால்யூம்னா a cube. a cube னா என்னது 8 into 8 into 8. 3 times 8 மல்டிப்ளை பண்ணா என்ன 8 cube is 512. சரிங்களா? சில கியூப் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A room is 5 meter 40 centimeter long and 4 meter 50 centimeter broad. Its area என்ன அப்படினு கேக்குறாங்க. 277. இப்போ லாங்னா லெந்த் எடுத்துக்கோங்க. இது வந்து 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 540 சென்டிமீட்டர்னு மாத்திக்கோங்க. b equal to என்ன அப்படினா 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் 450 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் இத என்ன பண்ணிருக்கோம்னா 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர். அப்ப 5 மீட்டர்ல 500 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு 40 சென்டிமீட்டர், அதான் 540. 400 மீட்டர்ல 4 மீட்டர்ல 400 சென்டிமீட்டர் இருக்கும். அதனால 400 plus 50 450 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஏரியா. இப்போ இது வந்து என்னதுன்னா L into B இல்லையா? ஒரு லெந்த் அண்ட் ஒரு பிரெத் கொடுத்திருக்காங்க. அதனால ஏரியா ஆஃப் a rectangle ஃபார்முலா. இங்க வந்து என்ன பண்றோம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா என்னன்னா L into B. சோ அப்ப L into B ல நம்ம என்ன பண்ண போறோம் 540 into 450 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா?
சரி, இப்போ 54 into 45 என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 54 into 45 என்ன? 2 4 3 0 அப்புறம் இங்க ரெண்டு 0 இருக்கிறதுனால ரெண்டு டபுள் 0 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஒருவேளை இங்க வந்து क्वेश्चनல மீட்டர் கொடுத்திருக்காங்க. மீட்டர் சென்டிமீட்டர்னா அப்ப ஆப்ஷன் வந்து எதுல வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சென்டிமீட்டர்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு, மீட்டர்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நல்லா பாத்துக்கணும். சப்போஸ் ஆப்ஷன்லாம் மீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்? மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நாம 10,000 ஆல டிவைட் பண்ணிட்டா இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து என்னவா மாறிடும்? மீட்டர் ஸ்கொயரா மாறிடும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு 3 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 24.3 மீட்டர் ஸ்கொயர். ஒருவேளை சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா இது நம்மளுடைய ஆன்சர், மீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா இது நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? क्वेश्चनல ரெண்டு யூனிட்ஸ் இருந்தாலே ரெண்டு யூனிட்ஸ்லயுமே ஆப்ஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த செட் ஆஃப் क्वेश्चन 278 பார்க்கலாமா? Okay, question number 278. The number of small cubes with the edge 10 cm. சரியா? That can be accommodated in a cubical box of edge 1 meter. So இப்போ இங்க பாருங்க 278ல இங்க 10 cm சைஸ்ல வந்து நிறைய கியூப்ஸ் இருக்கு, ஸ்மால் கியூப்ஸ் இருக்குன்றாங்க. இங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, இதோட எட்ஜ் சைடு வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கியூப்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். கொஸ்டின் புரியுது இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்மால் கியூப் அப்படி கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் என்ன பண்ணலாம்? ஸ்மால் கியூப் என்னது? வால்யூம் ஆஃப் ஸ்மால் கியூப் வந்து நமக்கு a கியூப் தெரியும் இல்லையா? ஃபார்முலா சொல்லிக்கும். அங்க 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 10 into 10 into 10 சென்டிமீட்டர் கியூப் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? 1000 சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ வால்யூம் ஆஃப் கியூபிக்கல் பாக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஆஃப் கியூபிக்கல் பாக்ஸ். கியூபிக்கல் பாக்ஸுக்கும் அதே கியூப் எட்ஜ் 3 times of edge அதுதான் வால்யூம். சோ அப்ப அங்க என்ன இருக்குன்னா 1 மீட்டர் into 1 மீட்டர் into 1 மீட்டர். இது வந்து என்ன ஆகுதுன்னா 1 மீட்டர் கியூப் கிடைக்குது நமக்கு. சரிங்களா? இப்போ இங்க வந்து வால்யூம் ஆஃப் ஸ்மால் கியூப் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு, வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து மீட்டர் கியூப்ல இருக்கு. இத வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால நாம என்ன பண்றோம்னா மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர் இல்லையா? 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர், அந்த கான்செப்ட் தான். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? 1 இங்க வந்து மீட்டர் கியூப், ஒரு மீட்டருக்கு வந்து நமக்கு என்ன பண்ணனும்? 100 சென்டிமீட்டர் வேணும். அப்ப 3 மீட்டர் கியூப் இருக்கிறதுனால 300 போட்டுக்கிறோம் நாம. இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா சென்டிமீட்டர் கியூபுக்கா மாறிடுது. அப்ப என்ன ஆகுது? 1 எத்தனை சைபர் வரணும்? 1 2 3 4 5 6 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இது ரெண்டுமே சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரெண்டுமே என்ன இருக்கு? சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஸ்மால் சாலிட் கண்டுபிடிக்கணும். அதான் क्वेश्चन. நம்பர் ஆஃப் ஸ்மால் சாலிட் இல்லையா? ஸ்மால் கியூப்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்னா என்ன? வால்யூம் ஆஃப் ஸ்மால் கியூப். சரிங்களா? வால்யூம் ஆஃப் cubical box அப்படினு கூட வெச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் cubical box by வால்யூம் ஆஃப் small cube. அவ்வளவுதான் ஆன்சர். நம்பர் ஆஃப் சாலிட் கியூப் வேணும் அப்படினா வால்யூம் ஆஃப் cubical box by வால்யூம் ஆஃப் small cube. சோ அப்ப என்ன ஆகுது நமக்கு? இங்க 1 4 5 6 0 by 1 0 0 இதான் இல்லீங்களா? சோ அப்ப என்ன ஆகுது நமக்கு? நம்பர்ஸ் இங்க 3030 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா 1000 கியூப்ஸ் இருக்கும். நமக்கு எத்தனை கியூப்ஸ் இருக்கும்? அதுல 1000 கியூப்ஸ் இருக்கும். அப்போ
10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்மால் கியூப்ஸை வந்து 1 மீட்டர் இருக்கிற பாக்ஸில் நம்ம வந்து அடைச்சி வைக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கியூப்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 1000 கியூப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? 279 பார்க்கலாமா? பாருங்க. the breadth, height and volume of a cuboid. இப்போ நம்ம cuboid பார்க்கிறோம். cuboidல breadth equal to 10 cm சொல்லிருக்காங்க and height equal to 11 cm சொல்லிருக்காங்க and area volume equal to 308 cm cube சொல்லிருக்காங்க. வால்யூம்னாலே cubical unit தான். then find the length of the cuboid. so cuboid அப்படினா நமக்கு என்னது solid rectangle, அதுதான் வந்து நமக்கு cuboid னு சொல்றோம். அதுல என்ன இருக்கும்னா length இருக்கும், breadth இருக்கும், height இருக்கும். அப்ப volume of cuboid னா இதுவரைக்கும் நம்ம ஸ்கொயர் கியூப் பார்த்தோம். இப்போ cuboidக்குள்ள பாக்கும்போது volume of cuboid னா என்னன்னா L into B into H. இதுதான் நமக்கு 308. இதுல breadth வந்து என்ன அப்படினா L into 10 into 11 equal to 308. சரிங்களா? இது வந்து சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். இதுல வந்து இதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கும், இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? L equal to 308. சரியா? 308 by நமக்கு என்ன கிடைக்குதுங்க? சென்டிமீட்டர் கியூப் இருக்கும், இங்க வந்து 10 into 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா சென்டிமீட்டர் யூனிட் கிடைக்கும். சோ இப்போ நம்ம வந்து 1 11s are 11. 308ல எத்தனை 11s இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா 2 11s are 22. சரியா? and balance 8 இருக்கும், 88 ஆயிடும். 88ல வந்து 8 11s இருக்கும். அப்ப 28 by 10 இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா 2.8 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப L equal to என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2.8 சென்டிமீட்டர். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 280 பார்க்கலாமா? area of a square is 1/2 hectare. area of a square is 1/2 hectare. then the diagonal of square என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இப்போ ஒரு ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. இதோட ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படினா 1/2 ஹெக்டேர் னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ 1/2 ஹெக்டேர்னா நமக்கு வந்து ஒரு ஜெனரல் மெஷர். அது வந்து அதை வச்சுட்டு நம்மளால என்ன எதுவும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ ஹெக்டேரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 10,000 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா A equal to என்ன கிடைக்குது? 5000 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. சரிங்களா? இதான் ஏரியான்றது என்ன அப்படின்னா 5000 மீட்டர் ஸ்கொயர். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சைடு கண்டுபிடிக்க போறோம். சைடுன்றது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம என்ன பண்ண போறோம்? 5000 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5000க்கு ரூட் எடுத்தா என்ன ஆகும்? இத வந்து 2 into 2500 அப்படி எழுதிக்கலாமா? இங்க மீட்டர் ஸ்கொயருக்கு எடுத்தீங்கன்னா மீட்டரா மாறிடும். 2 into 2500 இது வந்து √2 ன்னு இருக்கும். 2500 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்னா 50 ஆயிடும். சோ அப்போ சைடு ஆஃப் a ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா √2 into 50 கிடைக்குது. சரிங்களா? இப்போ क्वेश्चन என்ன? diagonal of a square. இப்போ diagonal of a square அப்படினா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னதுன்னா √2 times a. அதாவது a ன்றது என்னது? சைடு. a ன்றது என்னதுன்னா இங்க சைடு. அதாவது √2 into சைடு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? again √2 into 50 ன்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? √2 into √2 என்னது நமக்கு 2. 2 into 50 என்ன நமக்கு 100. இங்க எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுது? இப்ப டயகனல் லெந்த் வந்து என்னன்னா 100 மீட்டர். சரிங்களா? சோ 1 ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 1/2 ஹெக்டேர்னா ஹெக்டேரை மீட்டருக்கு மாத்துறோம். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10,000 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்ப ஏரியா வந்து 5000 மீட்டர் ஸ்கொயர். சோ
ஸோ ஏரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைடு கண்டுபிடிக்கிறோம். சைடு வந்து 50 √2ன்னு சொல்கிறோம். அதுலேருந்து டயக்னல் போகிறோம். டயக்னல்னா என்ன ஃபார்முலா இருக்குது, √2a தான் நமக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ √2 × √250 சொல்லும்போது 2 × 50 100 மீட்டர்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்ல 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.